வணக்கம். தேர்தல் வேலைகளில் ஈடுபட்டிருந்த அல்லது பணியாற்றிய ஊழியர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அந்த ஊழியர்களில் 20,000த்திற்கும் அதிகமான பேருக்கு வாக்கு செலுத்த முடியவில்லை என்கிற அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்கிறது. இவ்வளவு ஊழியர்களுக்கு வாக்கு செலுத்த முடியவில்லை என்றால் நீ என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கிற அப்படின்னு ஞானேஷ்குமாரை பார்த்து மதிப்புக்குரிய நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் தேர்தல் நடக்குது அப்படின்னா எந்த அளவிற்கு அதிகமான வாக்குகளை பதிவு செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு ஜனநாயகம் நல்லா இருக்குது அப்படிங்கிறது பொருள். அதற்காக தேர்தல் ஆணையம் விளம்பரங்களை கூட செய்வார்கள். டான்ஸ் ஆடுறதுலேருந்து பல நட்சத்திரங்களை கூப்பிட்டு கண்டிப்பாக தேர்தலில் வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த முறை நம்முடைய பக்கத்து மாநிலத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தல் வேலைகளில் ஈடுபட்ட 20,000த்திற்கும் அதிகமான நபர்களுக்கு வாக்கு செலுத்த முடியாமல் போன அதிர்ச்சிகரமான தகவல்கள் இன்றைக்கு நாட்டையே உலுக்கி கொண்டிருக்கிறது. ஏன் பக்கத்து மாநிலமான கேரளாவில் இது நடந்திருக்கு? ஏன் அந்த 20,000 ஊழியர்களுக்கு வாக்கு செலுத்த முடியல? அதற்கான ஏற்பாடுகளை ஏன் தேர்தல் ஆணையம் செய்யலை? சரி, இது தொடர்பாக கோர்ட்டில் வழக்கு போகுது. இப்போ கோர்ட் கேட்குது. யாரை பார்த்து கேட்குது? தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேட்குது, என்னப்பா பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. அதற்கு தேர்தல் ஆணையம் சொன்ன பதில் தான் இன்னும் இந்திய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. எங்களால் செய்ய முடிகிறதெல்லாம் நாங்கள் செஞ்சிட்டோங்க, இனி இதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், எவ்வளவு தெனாவெட்டு வேணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதே மோடியும் அமித்ஷாவும் எதிர்க்கட்சி எம்பிக்களையெல்லாம் தூக்கி வெளியே கடாசி விட்டுட்டு தேர்தல் ஆணையரையும் தேர்தல் ஆணையத்தில் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் சட்டமாக கொண்டு வந்ததற்கு பின்னல் கோர்ட்டை விட பெரிய ஆட்கள் தேர்தல் ஆணையரும் தேர்தல் ஆணையம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம், நீ என்ன கேள்வி கேட்குறது? கோர்ட்டு கேள்வி கேட்டால் நாங்கள்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டோம், இவ்வளோதான் எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு கோர்ட்டை பார்த்தே சொல்லக்கூடிய அளவிற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரத்தை வழங்கிய மோடி அமித்ஷா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்கிறேங்க. மேற்கு வங்கத்தில் தேர்தல் நடக்குது இல்லையா? மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதியில் 46,000 மக்களுடைய வாக்குகள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. கேட்டால் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அதெல்லாம் கள்ள வாக்குகள் என்று சொல்லியிருக்கிறார்கள். மோடி அமித்ஷாவிற்காக பல ஊர்களிலிருந்து பல மாநிலத்திலிருந்து ஓடி இன்னொரு மாநிலத்தில் வாக்கு செலுத்தினார்களே, அதை ஆதாரத்தோடு எதிர்க்கட்சிகள் அம்பலப்படுத்தினார்களே, அதை பற்றியெல்லாம் எந்த பேச்சு மூச்சையும் தேர்தல் ஆணையத்திடம் காணும். அப்போ நான் என்ன கேட்குறேன்? இன்னொரு கேள்வி, மிக முக்கியமான கேள்வி கேட்குறேன். தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேட்கிறேன். இது மக்களின் சார்பாக மக்கள் பேசுகிற விஷயத்தை நான் கேட்குறேன். இப்போ கேரளாவில் இந்த தேர்தல் காலங்களில் பணியாற்றிய ஊழியர்கள் 20,000 பேர் இருக்காங்க இல்லையா? அவர்களை வாக்கு செலுத்தாமல் மிகப்பெரிய அளவில் ஒரு திட்டமிட்ட வேலையை செய்ததற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்னென்னா, கேரளாவில் வேலை செய்யக்கூடிய இந்த ஊழியர்கள் யாருமே பிஜேபிக்கு வாக்களிக்க மாட்டார்கள். எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் யாராவது பிஜேபிக்கு வாக்களிப்பார்களா? வாக்களிக்க மாட்டார்கள். கேரளாவில் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அப்போது பாஜகவிற்கு இந்த வாக்குகள் வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னே இவங்களை வாக்களிக்க செய்ய விடாமல் ஒரு மிகப்பெரிய திட்டமிட்ட வேலையில் ஒரு திட்டமிட்ட ஒரு சதியில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இன்றைக்கு இந்திய மக்களால் முன்னெழுப்பப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், இந்த ஊழியர்களெல்லாம் எப்படி வாக்களிப்பார்கள்? கடந்த காலங்களில் போஸ்டல் வழியாக தபால் வழியாக வாக்கு செலுத்துவார்கள். இப்போது தான் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த தபால் வாக்குகளை பிரித்து பார்த்து இவையெல்லாம் இந்த ஊழியர்களெல்லாம் எந்த கட்சிக்கு போட்டான் அப்படிங்கிற தகவலெல்லாம் பல நேரங்களில் இருந்து சரி இதில் ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வராங்க. அங்கே போய் நேரடியாக தபால் மூலம் நம்முடைய வாக்குகளை செலுத்தலாம். இது நாள் இது தொடர்பாக கோர்ட் கேள்வி இருக்குது. நாளைக்கு நான் இது குறித்து பதில் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. 2வது நாள் சொல்கிறாங்க, 3வது நாள் சொல்கிறாங்க. கடைசி நாளில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இல்லை எங்களால் செய்ய முடிகிற அளவுக்கு எங்களுடைய சாத்தியத்திற்குட்பட்டு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சிட்டோம். ஆனால் இனி எதுவும் பண்ணுறதுக்கு முடியாது. இனி ஒருவேளை நாங்கள் பண்ணுறதா இருந்தால் நாங்கள் இவிஎம் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூமை திறக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் ஸ்ட்ராங் ரூமை நீங்கள் திறந்ததே இல்லையா? சமீபத்தில் தான் ஒரு தேர்தல்
அதிகாரியினுடைய டயரியை மறந்து வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங் ரூமை திறந்ததாக செய்திகள் வரலையா? இப்போ இதெல்லாம் யாருக்கிட்ட சொல்கிறீங்க? இதையெல்லாம் யாராவது நம்புவாங்களா? இப்போ நம்ம என்ன கேட்குறோம்? இப்போ நீங்கள் இந்த எலெக்ஷன் இப்போ நடத்த வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பு. ஆனால் தேர்தல் ஆணையம் 2014க்கு முன்பு வரைக்கும் எப்படி செயல்பட்டது, 2014க்கு பிறகு எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது? தேர்தல் ஆணையம் என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு அமைப்பின் மீது இன்றைக்கு இந்திய மக்கள் நம்பிக்கை இழப்பதற்கு என்ன காரணம்? ஏற்கனவே எஸ்ஐஆர் என்பதை கொண்டு வந்ததன் மூலமாக மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு பீகார்லையும் சரி, பாஜக வெற்றி பெற்ற மாநிலங்கள் எல்லாம் என்ன நடந்தது அப்படிங்கிறத பதட்டத்தோடு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் வாக்களிக்க உரிமை இருந்தும் 20,000 மக்களுக்கு அதற்கான ஏற்பாடுகளை செய்ய முடியாத காரணத்தினால அவர்களால் வாக்களிக்க முடியவில்லை. அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய சதி! நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு மனிதருக்கு வாக்களிக்க முடியலைன்னா கூட அது எவ்வளோ பெரிய ஜனநாயக விரோதமான செயல் இல்லையா? நம்ம எல்லாம் பார்க்குறோம் தேர்தல் காணிகளில் ஒரு 10 பேர் தான் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு ஒரு கழுதையின் மீது வாக்கு செலுத்துவதற்கு இயந்திரங்களோடு புறப்பட்ட காட்சியை பாருங்கள். ஜனநாயகம் எப்படி இருக்கிறது அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு இல்லையா? கோர்ட்டு தலையிட்டிருக்கு. நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கோர்ட்டு தலையிட்டதற்கு பிறகும் கூட நீங்கள் இப்படிப்பட்ட பதில்களை சொல்கிறது அப்படிங்கிறத எப்படி நம்ம ஏற்றுக்கொள்வது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இப்போது நான் என்ன கேட்குறேன், எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் எதிர்க்கட்சிகளால் தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்கப்படுகிறது. ஏதாவது ஒன்றுக்காவது பொறுப்பாக இன்று வரையிலும் பதில் சொல்லியிருக்கிறார்களா? தேர்தல் ஆணையத்திற்கு இது தொடர்பான நெருக்கடிகளை கொடுத்தா வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி அனுப்புறது மேற்கு வங்கத்தில் நடந்தது இல்லையா? டிஎம்சியினுடைய மிக முக்கியமான தலைவரை வெளியே போடா அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொன்னதாக செய்திகள் வந்திருக்கிறதா இல்லையா? பல கேள்விகளுக்கு பத்திரிகையாளர்கள் மத்தியில் பதிலை சொல்கிறோம். நாங்கள் கரெக்டாக தான் இருக்கிறோம், எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அப்போ ராகுல் காந்தி வெளியிட்ட ஆதாரங்கள், எதிர்க்கட்சியினர் வெளியிட்ட ஆதாரங்கள், ஏன் உங்கள் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பாரக்கால பிரபாகர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆதாரங்கள்? அப்போ ஒட்டுமொத்தமாக குற்றவாளி கூண்டில் நிற்கிறது இன்றைக்கு தேர்தல் ஆணையம். தேர்தல் நடத்துவதன் மூலமாக நடத்துறதுல ஏராளமான அவநம்பிக்கையை இன்றைக்கு இந்திய மக்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அப்போ இனி கேள்வி கேட்கறது யார்? தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்கிறது யார்? இதுக்கு தான் தேர்தல் ஆணையத்தை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காகத்தான் ராகுல் காந்தி உட்பட பல பேர் சில விதிமுறைகளில் சில திருத்தங்கள் வேணும் அப்படின்னு மோடி அமித்ஷாட்ட கேட்குறாங்க. மோடி அமித்ஷா அதை பண்ணுவாங்களா? பண்ணால் என்ன ஆகும்? மோடி அமித்ஷாவே தோற்றுருவாங்க. அது இந்திய மக்களுக்கு தெரியாதா என்ன? ஏன் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மோடியினுடைய வாரணாசி தொகுதியில் என்ன நடந்ததுன்னு நம்ம பார்க்கலையா என்ன? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.